1, 2, 3, 4, 5, 6. சரி, ஓகே, ஒரு 11 வரைக்கும் எதை வேணா வச்சுக்கோ. இப்போ நான் எங்கே இறங்கணும்? ஓகே, இதை அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு அசால்ட்டா அடிச்சுட்டு போட்டு வராரு நம்மளுடைய கேஎல் ராகுல். இன்னைக்கு மீண்டும் ஒரு ஹாஃப் செஞ்சுரி, இன்னும் குவிக்கரா முதல் ஒன் டேல அடிச்சதை விட அடிச்சிருக்காரு. என்ன நடந்துச்சதை பார்ப்போம் இந்த வீடியோ. பாய்ஸ் கேர்ள்ஸ், மை ஸ்கை ஃப்ரம் பாலா. ஐயா, டீம்ஸ் மேன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு டீம்ஸ் மேன நான் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி மீண்டும் பாத்தீங்கன்னா நம்முடைய கேஎல் ராகுல் அவர்கள் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரியை போட்டிருக்காரு. போன தடவையாவது வந்து 60 வந்து ஒரு 53 பால் அடிச்சாரு. இந்த தடவை 66 43 பால் அடிக்கிறாரு. இன்னும் சூப்பரா வேகமா அடிக்கிறாரு. இன்னும் லேட்டா ஆக்சுவலா உள்ள வந்தார், ஆனாலுமே அடிக்கிறாரு. போன தடவை ஒரு 31வது ஓவர்ல அடிச்ச உள்ள வந்த கேஎல் ராகுல் இந்த மேட்ச்ல 36th 37th ஓவர்ல தான் உள்ள வராரு. ஆனாலும் இந்த குறுகிய கேப்ல அவர் வந்து இந்த 14 ஓவர்ஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸை பிளேஸ் பண்ணி வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் சில அடியெல்லாம் ஐயோ இந்த கடைசி ஓவர்ல அதுதான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஓவர் ஆஃப் த மேட்சே. ஃபாஸ்ட் பவுலரை முட்டி போட்டு, அதாவது எவ்வளவு டைமிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் இந்த அந்த 43 பால்ல பண்ணியிருந்தா இந்த 40 பால்கள் வரும்போது முட்டி போட்டு ஃபாஸ்ட் பவுலரை டைமிங்கோட அடியாருங்க. ஸ்வீப்ல 6-4ன்னு யாருங்க இந்த மனுஷன்? நிஜமா சொல்லணும்னா இவ்வளோ பொசிஷன் சேஞ்சஸ் ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள பண்ணா அதை வந்து எந்த ஒரு பிளேயர்னாலையும் தாக்கு பிடிக்கவே முடியாதுங்க. அதுவும் இந்தியன் டீம்ல நீ விட்டா பிடிக்க வேற ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற ஒரு காம்படிட்டிவ் செனாரியோல வேற யாராவது வந்தா ஓடி போயிருப்பாங்க இந்த நேரத்துக்கு. இவர் ஒருத்தர்னாலதான் இப்படிப்பட்ட ஒரு செனாரியோலையும் சரி ஓகே நீ எங்க வேணா இறக்கு, ஏன் வேலை ரன் அடிக்கிறது, ஏன் வேலை டீம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாசா விளையாடிட்டு இருக்காருங்க. தி பெஸ்ட்டுங்க. என்னதான் விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி இவங்க நம்ம எவ்வளவு பேரை பத்தி பேசினாலும் இந்த மனுஷனுக்கு ஒரு தனி மரியாதை. நிஜமா எவ்ரி கிரிக்கெட் ஃபேன் வில் ஹோல்ட் இன் தேர் ஹார்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, அது ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல அது வந்து மென்டலி நம்மளை வந்து நிறைய யோசிக்க வைக்கும். நம்ம கிட்ட வந்து ஸ்டெபிலிட்டி இல்லையா, நம்ம சரியா ஆடலையா, நம்ம ஏன் மாத்திட்டே இருக்காங்க, மற்றவங்களுக்குலாம் ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க, நம்மளை மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நீங்க என்ன வேணா யோசிக்கலாம். அதை நீங்க நெகட்டிவா எப்படி வேணா எடுத்துக்க முடியும். ஆனா அது அனைத்தையும் பாசிட்டிவா மட்டுமே கன்வெர்ட் பண்ணி ரிசல்ட்ஸ்ல காட்டுற ஒரு நபர் அப்படின்னா அது கேஎல் ராகுல். அக்ராஸ் த ஃபார்மட்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. ஐபிஎல்ல போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டெஸ்ட் ஃபார்மட்ல போட்டு அடிக்கிறாரு, இங்க ஓடிஐலயே அடிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு 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 பிரைம் டைம் அப்படின்னு சொல்லலாம் கேஎல் ராகுலை பொறுத்து. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 2 இயர்ஸ் தான் இந்த வருஷம் அண்ட் வரப்போற 2026 வில் பி வெரி 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 ரிமார்க்கபிள் இயர் ஃபார் கேஎல் ராகுல் அப்படின்றத வந்து அவர் இப்ப இருக்கிற இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமான விஷயம் அவருடைய இந்த இன்னிங்ஸ் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, கேஎல் ராகுல் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னு அடாப்டிங் அட் எனி நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். எந்த பொசிஷன்ல இறக்கி விட்டாலும் அடிக்கிறார், ரைட் ஓகே. அடுத்த விஷயம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குது அப்படின்னா இந்த ஐபிஎலுக்கும் போன ஐபிஎலுக்கும் வேரியேஷன் பாருங்க. போன வருஷம் ஓடிஐ ஸ்டாட்ஸ்க்கும் இந்த வருஷம் ஓடிஐ ஸ்டாட்ஸ்க்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஸ்ட்ரைக் ரேட் டிஃபரன்ஸ் அப்படியே தெரியுது. ஸோ கிரிக்கெட் வந்து இவால்வ் ஆக நம்மளும் இவால்வ் ஆகணும்னு சொல்லி இந்த ரோஹித் சர்மா பேட்டர்ன் தான். ஸோ நம்மளும் இப்போ ஏற்ற மாதிரி நம்மளோட பிளேயிங் ஸ்டைல கொஞ்சம் மாத்தலாம். அப்பதான் நம்ம இந்த இதுக்குள்ள அடாப்ட் ஆக முடியும். அப்பதான் நம்மளால ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். நம்மளையும் வந்துட்டு அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவேஷன்ல காட்டுறாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த நம்பர் 5 நம்பர் 6 ஸ்லாட்டை சிமெண்ட் பண்ணி வச்சுட்டாரு. இவரை விட ஒரு பெட்டர் நம்பர் 5 காட்டுங்கடா, இவரை விட ஒரு பெட்டர் நம்பர் 6 காட்டுங்கடான்னு இன்னைக்கு எல்லாரும் கேட்கற அளவுக்கு வந்துட்டாரு. ரிஷப் பண்ட் நம்பர் 6 நம்பி இறக்கிருக்கோம். ஹார்திக் பாண்டியா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் விளையாடினாரு. பட் யாருமே வந்துட்டு அந்த பொசிஷனை இவ்வளவு அழகா ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் இஸ் ஹோல்டிங் இட் அமேசிங்லிங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு பினிஷரா நம்ம கேஎல் ராகுல் மாறி இருக்காருன்றதான் இந்த இம்ப்ரூவ்டு ஸ்ட்ரைக்கர் கொடுத்த விஷயம். இப்ப நம்பர் 4 நம்பர் 5 தாண்டி இந்த கடைசி 10-14 ஓவர்ல அடிச்சு ஆடணும் யார் அப்படின்னு கேட்டா அதுக்கு இப்ப தயாராகிறாரு கேஎல் ராகுல்ன்றது. என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. நீங்க கேஎல் ராகுலா ஓகேப்பா பொறுமையா அடிச்சு ஆடி ஒரு 50-60 அடிப்பாருப்பா அப்படின்றது போய் அவரோட ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்டுக்காக அவரை வந்து பெரிய லெவல்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆன்லைன் சோசியல் மீடியா மக்களுக்கு மத்தியில இன்னைக்கு அவருடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாருங்க. இதெல்லாம் growth. ஸோ இதுவே வந்து நம்ம சூப்பரா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் கேஎல் ராகுலோட இந்த இன்னிங்ஸ் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா அந்த பேலன்ஸ் வித் விக்கெட் கீப்பர் ரோலுமே சூப்பரா பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப்க்கு ஐ அம் வெயிட்டிங்.
அப்படின்னு அவருடைய பொசிஷனை ரொம்ப அழகாக சிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கேஎல் ராகுல் ஆஸ் அ பெஸ்ட் டீம்ஸ் மேன் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை கொடுக்கலாம். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.